டெல்லி ஆளுநர் வி.கே. சக்சேனாவை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி அளவில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கடந்த 13ஆம் தேதி அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் முதல்வர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, ஆளுநரின் ஒப்புதலின்றி கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறையிலிருந்து விடுதலையான பிறகு டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், அடுத்த 2 நாட்களில் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் புதிய முதல்வரை தேர்வு செய்வார்கள். நான் நேர்மையற்றவன், ஊழல்வாதி என்று பாஜக குற்றம் சாட்டுகிறது. எனவே அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரை நான் முதல்வர் பதவியில் அமரமாட்டேன். டெல்லியின் ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வேன். நான் நேர்மையானவன் என்று மக்கள் நினைக்கிறார்களா என்பதை அவர்களிடமே கேட்பேன். நான் நேர்மையானவன் என கருதி மக்கள் எனக்கு வாக்களித்து மீண்டும் முதல்வராக்கிய பிறகே முதல்வர் இருக்கையில் அமர்வேன் என்று கூறியிருந்தார். அடுத்த 5 மாதங்களில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதை கருத்தில் கொண்டே முதல்வர் கெஜ்ரிவால் ராஜினாமா முடிவை அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் நேர்மை கேள்விக்குறியாகி மக்களை ஏமாற்ற அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது அரசியல் நாடகம். கடந்த காலத்தில் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கிய சோனியா அவரை கைப்பாவை போன்று இயக்கினார். இதே பாணியில் கெஜ்ரிவாலும் பின்பற்றுகிறார் என்று பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் கெஜ்ரிவாலின் ராஜினாமா ஏற்கப்பட்டதும் எங்கள் சட்டமன்ற கட்சி கூட்டம் கூடி புதிய தலைவரை தேர்வு செய்யும். அதன் பிறகு சட்டமன்ற கட்சி தலைவர் குடியரசுத் தலைவரிடம் துணைநிலை ஆளுநர் மூலம் உரிமை கோருவார். அதன் பிறகு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார். இந்த நடைமுறைகளுக்கு 1 வாரம் ஆகலாம் என்று ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற இளைஞரும் 57 வயது விவேகானந்தனும் கைது செய்யப்பட்டனர். கடந்த மார்ச் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இருவருமே சில முறை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்ட நிலையில் இவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்தார். இதற்காக அவர் விசிக நிர்வாகிகளுடன் திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தார். அங்கே அவர் கட்சி நிர்வாகிகளுடன் முதல்வரை சந்தித்தார். அப்போது முதல்வர் ஸ்டாலினிடம் கள்ளக்குறிச்சியில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பாக கோரிக்கை மனுவை கொடுத்தார். முன்னதாக இந்த மாநாட்டில் அதிமுக கூட பங்கேற்கலாம் என திருமாவளவன் அழைப்பு விடுத்தது அரசியல் களத்தில் சர்ச்சையானது. தொடர்ந்து அண்மையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் வலைதளத்தில் பகிரப்பட்டதும் விவாத பொருளானது. இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல்வர் திருமாவளவன் சந்திப்பு நிகழ்ந்தது. முதல்வர் ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், திமுக விசிக இடையில் எந்த விரிசலும் நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். அதையே நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற எனது பேச்சு பற்றி முதல்வர் எதுவும் கேட்கவில்லை என்று கூறினார். முன்னதாக தேர்தல் கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் ஒரு கட்சியின் சுதந்திரமான முடிவு. கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் சுதந்திரம் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பெரிய கட்சிகளுக்கு உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் சர்வதேச சரக்கு பெட்டக முனைய திறப்பு விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, 3 பெரிய துறைமுகங்கள், 17 சிறு துறைமுகங்கள் ஆகியவற்றுடன் கடல்சார் வணிகத்தின் முக்கிய மையமாக தமிழகம் மாறியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதற்கான இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாதவாறு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர்கள் 36வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு 5வது முறையாக மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதுதான் இறுதி அழைப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் ஆதி கைலாஸ் நிலச்சரிவு பகுதியில் சிக்கிக்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 30 பேரும் மீட்கப்பட்டு பித்தோராகாரில் இருந்து வேனில் பத்திரமாக டெல்லிக்கு புறப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பத்தர் நக்சேனி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதத்தை நிலைநாட்ட தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் முயல்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னையில் திங்கட்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுன் ரூபாய் 55,000 கடந்து விற்பனையாகிறது. பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களுக்கு நகை வாங்க திட்டமிட்ட வாடிக்கையாளர்களுக்கு தங்கம் விலை தொடர்ந்து உயர்வது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 6,880 விற்கப்படுகிறது. பவுனுக்கு ரூபாய் 120 அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 55,040 விற்கப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக களம் காண்பவருமான டொனால்டு டிரம்பை குறிவைத்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்துள்ளது. இந்த முறை காயம் ஏதுமின்றி டிரம்ப் தப்பியிருந்தாலும் 3 மாதங்களில் 2வது முறையாக டிரம்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது அமெரிக்க அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் டிரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடந்தது. அதில் அவரது காதில் காயம் ஏற்பட்டது. அவரது ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மீண்டும் அவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.